பரதியூடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். தற்போதைய அரசின் 6 முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்த விசாரணை நடாத்த வேண்டும் என இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர்கள் ஜமுனி கமந்தவினால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் பிபல் ரத்நாயக்க, சுனில் வட்டக்கல, சுனில் ஹெந்துநேந்தி, நலிந்த ஜேதிச, வசந்த சமரசிங்க மற்றும் குமார ஜெயக்கொடி ஆகிய அமைச்சர்களின் பெயர்களும் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது குறித்த விசாரணைகளை உடனடியாக வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜமுனி கமத்த வலியுறுத்தியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய இன்னும் சில நாட்கள் அவகாசம் கோரியுள்ளார். வீட்டை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் தற்போது புதிய வீட்டை கண்டுபிடித்துள்ளதாகவும் புதுப்பித்தல் பணிகள் நடைபெற்று வருவதனால் அந்த வீட்டில் சிறிது காலம் தங்க விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போது இருக்கும் வீடு எந்த வசதியும் இல்லாமல் நரகத்தை போன்று உள்ளதாகவும் அதனை மகிழ்ச்சியுடன் விட்டுச் செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மைத்ரிபால சிறிசேன கூறுவது போல் அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் 2 அறைகள் மட்டுமே உள்ளன. எனவே அவருடைய 3 பிள்ளைகளில் 2 ஒரு நாள் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு வந்தால் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இருக்காது எனவும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய முடிவு செய்த போது பலர் தனக்கு வீட்டு வசதி வழங்க முன்வந்ததாகவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தற்போது தன்னுடைய கூடுதல் வருமானம் எதுவும் இல்லை எனவும் ஓய்வூதியம் மட்டுமே இருப்பதாகவும் இறுதியாக மிகவும் மகிழ்ச்சியுடன் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைத்துள்ளதாகவும் மைத்ரிபால சிறிசேன மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தனிநபர் அரசியலில் நுழைவதற்கு சொத்து வைத்திருப்பது ஒரு தடையல்ல என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அந்த செல்வம் அல்லது சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்த விளக்கம் வழங்க முடியாத காரணத்தால் தான் பிரச்சினைகள் எழுவதாகவும் நலிந்த ஜேதிச சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு தனிநபர் சொத்து வைத்திருப்பதை தன்னுடைய கட்சி ஒருபோதும் எதிர்க்கவில்லை என்றும் ஒருபோதும் தனிநபர் வெளியிட முடியாது மூலங்களிலிருந்து செல்வத்தை பெறும்போதுதான் பிரச்சினை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தன்னுடைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் ஏற்கனவே பகிரங்கப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது நாட்டிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதாகவும் நலிந்த ஜேதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ராஜபக்ஷ குடும்ப அரசியல் இனி செல்லாது என்றும் மக்கள் அரசியலின் உண்மையான முகத்தை உணர்ந்துவிட்டனர் எனவும் அமைச்சர் சமந்த விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அதன் அரசியல் பயணம் மக்களின் ஆணைக்கு சார்ந்தது. மக்கள் மறுத்த அரசியல் சக்திகளுக்கு இனி எதிர்காலம் இல்லை என வலியுறுத்தியுள்ளார். இன்று மக்கள் அரசியலின் உண்மையை தெளிவாக புரிந்துள்ளனர். ஐஸ் போதைப்பொருள் மற்றும் அடிநிலை குற்றவாளிகள் தொடர்பான துர்நாற்றத்தையும் அவர்கள் அடையாளம் கண்டுள்ளார்கள். சமீபத்திய தகவல்களின் மூலம் அதற்கு பொறுப்பானவர்களை வெளிப்படையாக மக்கள் அறிந்து கொண்டனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மேலும் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தி காற்றோட்டம் ஏற்கனவே வந்துவிட்டது. மற்றொரு அரசியல் காற்றுக்கு இடமில்லை. பல விடயங்கள் தற்போது வேறறுக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் இன்னும் பல மாறுதல்கள் நிகழும் எனவும் தாம் எந்த வகையான ஊழல் அரசியலிலும் இந்த நாட்டில் வேரூன்ற அனுமதிக்க மாட்டோம். அரசியலில் கருவறையை நீக்கியுள்ளோம் எனவும் அதிலிருந்தே ஒரு நல்ல அரசியல் பிறக்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமல் ராஜபக்ஷ நீண்ட காலத்திற்கு இந்நாட்டின் ஜனாதிபதியாக முடியாது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இத்தகவலை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருபான் சென்வரத்ன தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷவினால் எப்படியா இருந்தாலும் ஜனாதிபதியாக முதலிலே 2029 பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய முகத்தை காட்டுமாறு சவால் விடுவேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற ஜனாதிபதி சலுகைகளை ஒழிப்பதன் மூலம் தன்னுடைய குடிமகன் ஆண்டுக்கு ரூபாய் 4 பெறுவார் என்ற கதை பொய் என்றும் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் எதிர்காலத்தில் தெரியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ருபான் வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 11 மாணவர்கள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
உயர் நீதிமன்ற நீதியரசர் குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குறித்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்துறை குறித்து பல்வேறு விமர்சனங்களும் எதிர்மறை கருத்துக்களும் முன்வைக்கப்பட்ட போதிலும் சட்டம் தன் கடமைகளை நிறைவேற்றியுள்ளமைக்கு பல சான்றுகள் இருக்கின்றன என கூறிக்கொள்ளலாம். அந்த வகையில் பல வழக்குகளுக்கு மும்முரமாக இருந்து செயற்பட்டு நீதியை நிலைநாட்டவும் பாடுபட்ட பல சட்டத்தரணிகள் உள்ளார்கள். எனவே சட்டத்தரணி கௌரி சங்கர் தவராசா மேற்கொண்ட முதற்கட்ட நடவடிக்கையினால் இந்த கட்டத்தல் விவகாரம் எவ்வாறு தூரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் கூறப்பட்டுள்ளதாக தற்சமயம் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது கரைவலை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்ததை கடலை பற்றி தெரியாமல் பேச முனையாதீர்கள் என வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் சமரச உபதலைவர் வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். ஜாழ் தொண்டைமனாற்றில் நடந்த ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடற்கரையில் நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பு நடந்தபெற்ற வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் ரோலர் படகுகள் வருவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கரைவலை தொழில் பாரம்பரிய தொழில், அது ஒருபோதும் தடை செய்யப்படவில்லை. நீரியல் வள திணைக்களத்திற்கு சென்று விசாரித்துவிட்டு பேச முனையுங்கள் எனவும் வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் சமரச உபதலைவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 வாரத்தில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடி தடுக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் இது முற்றிலும் பொய்யான கூற்று. இதனை தாம் மறுப்பதாகவும் அனலைதீவு, நெடுந்தீவு, மகுதி பகுதிகளில் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது எனவும் கடற்படை இதனை செய்து பாருங்கள், பொய் கூற வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது கரைவலை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளதோடு கடலை பற்றி பேச முனையாதீர்கள், கரைவலை பாரம்பரிய தொழில் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். அவரை நீரியல் வளத்துறை அமைச்சராகி விட்டுள்ளார்கள், பொய்களை கூறி ஏமாற்றி திரிய வேண்டாம் எனவும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். பாதாள குழுக்களின் பிரதான உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகின்ற நிலையில் அவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள் தற்போது கலக்கமடைந்துள்ளார்கள் என தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய 80 அரசியல்வாதிகள் பெயர் விவரங்களை மஹந்துர மாதேஸ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வலியுறுத்தினார் எனவும், ஆனால் எந்தவிதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை, உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை, மஹந்துர மாதேஸ் கொல்லப்பட்டுள்ளார், அத்தோடு பல விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளதோடு விசாரணைகளின் போது இது உறுதியாக பல்வேறு உண்மைகள் வெளியாகும் எனவும் இதுகுறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போவதில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.